ஹாய் வெல்கம் டு பவி டிசைனர்ஸ். நம்மளோட சேனலில் இன்றைக்கி எப்படி ப்ரூச் ஒர்க் பண்ணலாம் பியூட்டிஃபுல்லாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது ரொம்பவே யூனிக்காக இருக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் டிசைன்ஸ் வந்து ட்ரை பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரிலாம் சேவ் பண்ணி வச்சு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் யூனிக்காக தெரிவிங்க. இல்லை நான் வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னாலும் உங்கள் ஒர்க் வந்து ரொம்ப யூனிக்காக தெரியுங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இது எல்லாமே நம்ம நார்மல் நீடில் வச்சுட்டு தாங்க பண்ண போகிறோம். இதில் மேஜராக இந்த சாரியில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பேர்ட்ஸ் தாங்க ரிப்பீட்டடாக இருக்குது. 3 பேர்டு மாதிரி ரிப்பீட்டடாக இருக்குது. இதில் நான் வந்து 3 எடுத்துக்கல, 2 மட்டும் நான் எடுத்துக்கிறேன். கீழே இந்த மாதிரி லீஃப் டிசைன்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு 2 காட்டுறேன் இல்லைங்களா, இந்த 2 மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். இது மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்தது, அதனால தான். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. நான் வந்து பேப்பர் காப்பி ஆப் மூலியமாக தான் ட்ரேஸ் பண்ணேன். சப்போஸ் உங்களுக்கு ட்ரேசிங் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு டீட்டெயில் வீடியோவை ஆட் பண்ணுறேன். ப்ளவுஸோட ஃபேப்ரிக்கில் எது சென்டரோ அந்த சென்டரை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வச்சுருக்க ஷீட் பேர் வந்து கார்பன் ஷீட்டு. கார்பன் ஷீட்டுக்கு மேலே இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சுக்கோங்க. எது ட்ரா பண்ணி எடுத்தோமோ அந்த ட்ரா பண்ணி எடுத்ததை அப்படியே வந்து கார்பன் ஷீட் மேலே வச்சுக்கோங்க. வச்சுட்டு கிளாஸ் மார்க்கிங் பென்சில் நான் இப்போ யூஸ் பண்ணுறேன் இல்லைங்களா, ஒயிட் கலரு, அது பேர் வந்து கிளாஸ் மார்க்கிங் பென்சில். அந்த பென்சில் மூலிமா நீங்கள் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஹேண்ட்லலாம் இந்த மாதிரி நீங்கள் பேர்ட்ஸு மேங்கோ இதெல்லாம் போடுறீங்க அப்படின்னா கரெக்டாக ரைட் எது லெஃப்ட் ஹேண்டு எது வரும் அப்படின்னு பார்த்து நீங்கள் வந்து போடணுங்க. இப்போ வந்து நான் போட்டுட்ருக்கிறது வந்து ரைட் ஹேண்டுக்கு போட்டுட்ருக்கேன். அதனால தான் அந்த பேர்ட்ஸோட நோஸ்லாம் வந்து இந்த பக்கம் டைரெக்ஷனில் பார்த்த மாதிரி இருக்குது. இதுவே நீங்கள் லெஃப்ட் ஹேண்டில் போடுறீங்க அப்படின்னா அடுத்து மறுபடியும் பேர்ட்ஸோட டைரெக்ஷனை நீங்கள் மாற்றிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு போடும்போது நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. சென்டர் பார்த்துட்டு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஒரு பால் பின் வச்சு பின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ் மார்க்கிங் பென்சில் இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது மேலே ட்ரேஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நல்ல ஒரு டார்க் கலர் மாதிரி குங்கும கலர், ரோஸ் கலர் அதிலெல்லாம் வந்துட்டு இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா டார்க்காக அச்சுழுவுங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி சட்டிலான கலர்ஸ்லலாம் நீங்கள் பண்ணும்போது ரொம்ப மைல்டாக தாங்க தெரியும். அதவே வந்து நீங்கள் மறுபடியும் ஒரு பென்சில் நீங்கள் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அப்படியும் தெரில அப்படின்னா சும்மா பென்சில் எடுத்து அதுக்கு மேலே லைட்டாக ஒரு ஷேப் மாதிரி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த ட்ரேஸிங்கும் வந்து ரொம்ப ஈஸி தான். உங்களுக்கு இதுக்கு செப்பரேட் வீடியோ வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதுக்கான செப்பரேட் வீடியோ கூட நான் ஆட் பண்ணுறேங்க, உங்களோட ரெக்வஸ்ட்டை பொறுத்து. இந்த மாதிரி இப்போ ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம அதிகமாக ப்ரூச்சஸ் மெட்டீரியல் தாங்க நிறையா யூஸ் பண்ண போகிறோம். அதோட நேம்ஸ் என்னென்ன, நீங்கள் எவ்வளோ கிராம்ஸ் வாங்கினா போதும் அப்படின்ற அளவுக்கு நான் எல்லாமே வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், இது வந்து கொஞ்சம் சட்டிலான கலர் அப்படின்றதுனால ரொம்ப லைட்டாக தான் உங்களுக்கு தெரியுது. இந்த மாதிரி சாய்ச்சி வச்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் அதோட நம்ம ட்ரேஸ் பண்ணியிருக்கிறது வந்து கொஞ்சம் நல்லாவே தெரியும். அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லைட்டாக ஒரு ட்ரேஸ் மட்டும் அது மேலே பென்சிலில் பண்ணிக்கிறேன். இப்போ தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளவர் சீக்வன்ஸ், ஹை சீக்வன்ஸ், அதுக்கப்புறம் எம்ப்ராய்டரி த்ரெட்டுங்க. நான் வந்து செப்பரேட்டாக என்னென்னு சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து க்ளூ, அப்புறம் நார்மலான மெஷின் த்ரெட்டு, அதுக்கப்புறம் சில்க் த்ரெட் நான் எடுத்திருக்கேங்க 2 கலரில். அந்த பேர்ட்ஸில் என்னென்ன கலர் இருந்துச்சோ அந்த கலர்லாம் நான் வந்து எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறம் ஜரி த்ரெட்டு ஒன்று எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ப்ளூ கலரில் ஒரு சில்க் த்ரெட் ஒன்று வந்து நான் எடுத்திருக்கேங்க. அப்புறம் நீடில் வந்து 2 நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி சில்க் த்ரெட்டு இன்னொன்று நான் எடுத்துகிட்டு நீடில் வந்து 2 விதமாக எடுத்திருக்கேன். எம்ப்ராய்டரிக்கு போடுறதுக்கு ஒரு நீடலும், நெக்ஸ்ட்டு வந்து நார்மலாக அந்த பீட்ஸ் எல்லாம் தைக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு போடுறதுக்கு நம்பர் 10 நீடலும் எடுத்திருக்கேன். நீங்கள் நம்பர் 10 நீடில்லையே எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸும் யூஸ் பண்ணலாம். பட் அந்த ஹோல்குள்ளே உங்களுக்கு போகிறதுக்கு சிரமமாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி 2 நீடில் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எந்தெந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த பேர்ட்ஸை சுற்றி அவுட்லைன் தாங்க கொடுக்க போகிறோம். அந்த அவுட்லைன் கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எம்ப்ராய்டரி த்ரெட்டு தாங்க எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி பெரிய ஹோல் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஊசியில் கோர்த்துக்கோங்க. நூலை வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துல மட்டும் முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த நூல் ரெட்டையாக எடுக்காதீங்க, ஒத்தையாகவே எடுத்துக்கோங்க. ஒத்தையாக எடுத்தீங்க அப்படின்னாலே போதும். இப்போ எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் ஃபஸ்ட்டு என்ன ஸ்டிச் போடுறோம் அப்படின்னா பேக் ஸ்டிச் போடுறோம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு கொஞ்சம் தூரத்தில் இந்த மாதிரி லைட்டாக வந்து
தள்ளி நம்ம நீடில் மறுபடியும் கீழே குத்தணும். குத்திட்டு இப்போ கீழே இழுக்கணுங்க. இப்போ இங்கே ஒரு லைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுறோன்னா, முன்னாடி கொஞ்சம் தூரம் போயிட்டு மறுபடியும் எந்த இடத்துல குத்துறோமோ அதே இடத்துலையே குத்தணும். இதையே தான் நீங்கள் வந்து இந்த பேர்ட் ஃபுல்லாக ரிப்பீட் பண்ணுங்க. இந்த ஸ்டிச் பேர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேக் ஸ்டிச். எம்ப்ராய்டரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சில் இந்த ஸ்டிச் பேர் வந்து பேக் ஸ்டிச். இப்படி நீங்கள் போடும்போது நல்லா ஆரியில் செயின் ஸ்டிச் போட்டிருப்பீங்களா, அந்த ஒரு ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரி இருக்குங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. நீங்கள் வந்து சட்டுன்னு முடிச்சிடலாம். அதே மாதிரி நீங்கள் த்ரெட்டை வந்து டபுளாக எடுக்கக்கூடாது, சிங்கிளாக தான் எடுக்கணும். டபுளாக எடுத்தால் ரொம்ப மொத்தமாக இருக்கும். உங்களுக்கு இந்த பேர்டோட அவுட்லைன் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாகவே வந்திருக்குங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் கண்டிப்பாக. ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி போட்டுருந்தேங்க. லீஃபு, பேர்டு எல்லா இடத்துக்குமே இந்த மாதிரி போட்டுருங்க. இப்போ வந்து இந்த மாதிரி இருக்குங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உள்ளே அந்த லீஃப் இருக்குது இல்லைங்களா, அந்த லீஃப்குள்ளே ஸ்டெம் எப்படி போட்டேன் அப்படின்றத பார்க்கலாம். அதுவும் ரொம்ப ஈஸி தாங்க. இப்போ இந்த இலையில கோடு மாதிரி வரத்துக்கு நான் அங்கங்கே இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுக்கிட்டேங்க. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு நீடில் ஃபஸ்ட்டு வெளியில் எடுக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி லாங்காக வந்து குத்திக்கிட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கோடு மாதிரி ஷேப்பில் நம்மளுக்கு வந்து கிடச்சிருங்க. இப்போ இந்த இலையோட சென்டரில் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டிச் வந்து எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அந்த ஸ்டிச் பேர் வந்து ஸ்டெம் ஸ்டிச்சுங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது எல்லா ஸ்டிச்சஸோட நேமும் சொல்கிறேங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். இப்போ இந்த ஸ்டெம் ஸ்டிச்சுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு இடத்துல இந்த மாதிரி நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நீடில் வெளியில் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் கொஞ்சம் தூரம் தள்ளி குத்துறீங்க. குத்திட்டு இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இதோட சென்டரில் மறுபடியும் நீடில் எடுக்கிறீங்க. மறுபடியும் குத்தணும். மறுபடியும் இந்த த்ரெட் அப்படியே பிடிச்சிட்டு அதோட சென்டரில் மறுபடியும் நீடில் எடுக்கிறீங்க. இதுதாங்க வந்து ஸ்டெம் ஸ்டிச்சு. இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நீட்டாக அந்த லீஃபோட சென்டர் வந்து அழகாக கிடைக்குங்க. இங்கே இந்த மாதிரி எம்ப்ராய்டரி த்ரெட்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா த்ரெட்டை வந்து ரொம்ப பெருசாக எடுக்காதீங்க. டக்கு டக்குன்னு அந்த முடிச்சு மாதிரி மாட்டிக்கும், சிக்கு மாட்டிக்கும். அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் குட்டி குட்டியாகவே எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். அதே டைமில் அந்த சிக்கு விழுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் எதுவுமே இருக்காதுங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த லைன்ஸ் மாதிரி வரும் இல்லைங்களா, அதையும் வந்து நம்ம பிளாக் கலர்லேயே வந்து போட்டுடலாம். அதே மாதிரி இதுக்கெல்லாமே நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான காசு தாங்க செலவாகும் பொருள்லாம் வாங்கிறதுக்கு. நீங்கள் வந்து உங்களோட ஓன் யூஸ்க்காக ப்ளவுஸ் டிசைன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்களே பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் டிசைனராக இருந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் நீங்களும் வந்து ஈஸியாக பண்ணிக்கலாங்க. இதை வந்து நான் ஸ்டிச் பண்ணி முடித்த வாட்டி போடலங்க, ஸ்டிச் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டேன். நீங்கள் இதை வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமும் கூட போடலாங்க. ஏன் அப்படின்னா நிறைய எம்ப்ராய்டரி த்ரெட் நான் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால பின்னாடி வந்து நிறையா த்ரெட் அசிங்கமாக தெரியும். அதனால் நான் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தாங்க ஸ்டிச் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி வந்து க்ளூ வந்து நான் வந்து பேர்டோட ஒரு போர்ஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டேங்க. இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஐ சீக்வன்ஸை தாங்க நான் வந்து ஒட்ட போகிறேன். கோல்டு கலரில் ஐ சீக்வன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சீக்வன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஐ சீக்வன்ஸ். இதில் வந்து 2 ஹோல் இருக்குங்க. இந்த 2 ஹோலையும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இதில் வந்து எல்லா கலர்ஸுமே அவைலபிள் இருக்குங்க. இது லைட்டாக வந்து கிளிட்டரியாக இருக்கும். அதாவது மேலே வந்து ஜிகினாலில் போட்ட மாதிரி கிளிட்டராக இருக்குங்க இது பார்க்குறதுக்கு. இதை வந்துட்டு நான் வந்து ஒரு போர்ஷனில் யூஸ் பண்ணுறேன். அதாவது அந்த சாரியில் ப்ளவுஸில் வர கலர்ஸை தாங்க நான் அப்படியே ஒரு போர்ஷன்லேயே யூஸ் பண்ணிட்டு வரேன். அதே சேம் கலர் யூஸ் பண்ணி தான் நான் டிசைன் வந்து பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி வச்சுக்கோங்க அந்த பாடி ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட்டு வந்துட்டு இன்னொரு சைடுக்கும் இதே மாதிரி நம்ம வச்சுக்கிறோம். இந்த கேப்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நெருக்கி வச்சிங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணி முடிச்ச வாட்டி எல்லாம் ஒன்று மேலே ஒன்று தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக லூஸ் கொடுத்து ஒன்று மேலே ஒன்று வராத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எதுவுமே வந்து நம்ம வச்சு தைக்கிறப்போ ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டா ரொம்ப நெருக்கமாக எல்லாமே மேலே வந்துடுங்க. அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இப்போ இந்த மாதிரி குட்டியாக ஒரு சின்னதாக ஒரு டிசைன் தான் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் பின்னாடி ஒன்று போடுவீங்க, கைக்கு 2 போடுவீங்க, ஃப்ரண்ட் ஒன்று போடுவீங்க. அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் ஒரு 10 கிராம்ஸ் வாங்கினாலே போதுங்க. இப்போல்லாம் ப்ரூச் மெட்டீரியல் வந்து எல்லா ஷாப்ஸ்லேயும் ஈஸியாக அவைலபிள் இருக்குங்க. ஆரி ஒர்க் பண்ணுற ஷாப்ஸ்லேயே இருக்குது, ஆன்லைன்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து 10 கிராம்ஸ் வாங்கினீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு இடத்துலையும் ஒரு ரேஞ்ச் இருக்கும். 20 ருபீஸ், 30 ருபீஸ், 40 ருபீஸ் அப்படின்ட்டு 3 ரேஞ்சஸ் இருக்குங்க.
அதாவது ஏரியாவை பொறுத்து இருக்குது. உங்களுக்கு வந்து ஒரு பேக்கெட் வாங்குனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 40 ருபீஸ் வரைக்கும் செலவாகுங்க. இது வந்து ஐ சீக்வென்ஸுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து லீஃப்க்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 சீக்வென்ஸ் நான் எடுத்திருக்கேங்க. ஃப்ளார் சீக்வென்ஸ் தான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஒரு பேர்ல் க்ரீன் எல்லோ அந்த மாதிரி ஒரு லெமன் கலர் மாதிரி ஃப்ளார் தான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளார் வந்து கொஞ்சம் பிக் ஃப்ளாராக இருக்குது. இதில் வந்து ஒரே ஒரு சிங்கிள் ஹோல் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை வந்து நான் வந்து ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன் சைடில். அதாவது இதெல்லாம் எப்படி ஷேப் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஒரு ஷேப் வரைஞ்சிருப்போம் அந்த லீஃப் ஷேப்பு. நீங்கள் நடுவில் ஒட்டுனீங்க அப்படின்னா ஷேப்பே சுத்தமாக கிடைக்காதுங்க. நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா ஒரு ஷேப், அது மேலேயே நீங்கள் கம் ஒட்டிட்டு லைட்டாக இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஈஸியாக கிடைக்குங்க. இதெல்லாம் எதுக்காக நீங்கள் கம் ஒட்டிட்டு பண்ணுறீங்க, எப்படி இருந்தாலும் ஸ்டிச் தானே பண்ண போகிறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து 2 விஷயத்துக்காக நம்ம கம் ஒட்டுறோங்க. ப்ரூச்சஸ் மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கிறதுனால நம்ம லைட்டாக ஒரு ட்ராப் க்ளூ அப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்டிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஸ்டிக் பண்ணி முடிச்சுட்டு தைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் இந்த க்ரீனுக்கு மேலே ஒரு டார்க் க்ரீன் குட்டி ஃப்ளார் யூஸ் பண்ணுறேங்க. இப்போ நான் கீழே வச்சுருக்கிறது வந்து பெரிய ஃப்ளாரு. இப்போ அதுக்கு மேலே வைக்க போகிறது பார்த்திங்கன்னா குட்டியான ஒரு க்ரீன் கலர் ஃப்ளார் தாங்க நான் வைக்க போகிறேன். அதுக்கும் இந்த மாதிரி ஒரு லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி 2 ஃப்ளார்லாம் வைக்கிறீங்கன்னா முக்கியமான ஒரு விஷயம் நோட் பண்ணி ஆகணுங்க. 2ஓட சென்டரும் சேம் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். வேறு இடத்துல போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஊசி நூல் போட்டு தைக்கும்போது ரொம்ப உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வரும். மறுபடியும் எல்லாத்தையும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா நல்லா ஸ்டிக் ஆகிடும் இல்லைங்களா, அதனால். அதே மாதிரி இதுன்னு இல்லை, எந்த ஒரு இதுலேயுமே நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணும்போது கரெக்டாக ஹோல் இருக்கிற இடமா பார்த்து க்ளூ அப்ளை பண்ணாதீங்க. நம்மளால் நீடில் வச்சு தைக்க முடியாது. இப்போ வந்து க்ளூ அப்ளை பண்ணுற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ வந்து நல்லா ட்ரை ஆக விட்டுருங்க. அட்லீஸ்ட் 1 to 2 ஹவராவது ட்ரை பண்ண விட்டுருங்க. இப்போ வந்து நம்ம ஐ சீக்வென்ஸ் வந்து ஸ்டிக் பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு நார்மலான நம்பர் 10 நீடில் எடுத்துக்கிறேங்க. நூல் கண்டிப்பாக நீங்கள் வந்து ரெட்டையாக தான் போடணும். அப்போ தான் நாளாக கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் நல்லா தைக்கும்போது ஸ்ட்ராங்காக இருக்குங்க. இந்த மாதிரி ஐ சீக்வென்ஸுக்கு மேலே 2 ஹோல் இருக்கிறதுனால நீங்கள் நார்மலாக நூலை வச்சுட்டு தைக்கும்போது உங்களோட நூல் வந்து மேலே விசிபிளாக இருக்கும். என்ன தான் சேம் கலரே போட்டிங்கனாலும் உங்களுக்கு வந்து விசிபிளாக இருக்கும். அதனால் வந்துட்டு நான் இந்த மாதிரி கட் பீட் எடுத்துக்கிறேன். கோல்டு கலர் கட் பீட் எடுத்து அது மேலே போட்டுக்கிறேங்க. நெக்ஸ்ட் இந்த நம்ம க்ரீன் கலர் ஃப்ளார் சீக்வென்ஸ் வந்து செட் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஃப்ளார் சீக்வென்ஸுக்கு ஒன்று மேலேயும் இந்த மாதிரி நான் சுகர் பீட் எடுத்துக்கிறேங்க. நீங்கள் 3 mm எடுத்துக்கலாம், ஒயிட் கலர் எடுத்துக்கலாம், உங்களோட கன்வீனியன்ட் தான், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு பீடு போட்டு செக்யூர் பண்ணினீங்க அப்படின்னா தான் தைக்க முடியும் இந்த மாதிரி ஃப்ளார்ஸுக்கு எல்லாமே. சிங்கிள் ஹோல் வரதுக்கு எல்லாமே வந்து நீங்கள் தைச்சாகணும் அப்படின்னா அதுக்கு மேலே குட்டியாக ஒரு ஃப்ளார் மாதிரி இருந்தால் தான் நீங்கள் நார்மல் நீடிலில் தைக்க முடியுங்க. நான் வந்து இன்றைக்கி சுகர் பீடு கோல்டு கலர் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன கலர் வேணுனாலும் எடுத்துக்கலாம். இப்போ நான் இதோட சென்டரில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் போட்டிருக்கேங்க. பிங்க் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும், அதாவது அந்த சாரியில் வர கலருக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். அது எல்லாமே நான் ஆரி ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணி தாங்க போட்டேன். அதையுமே நம்ம நார்மல் நீடில் போட்டுக்கலாம். எம்ப்ராய்டரி த்ரெட்லேயும் போட்டுக்கலாம், சில்க் த்ரெட்லேயும் போட்டுக்கலாம். இதாங்க ஃபைனல் லுக். சாரியில் வந்துட்டு அப்படியே அந்த பேர்ட்ஸை வந்து 2 ஹேண்டு, ஃப்ரண்ட்டு, பேக் எல்லாத்துலேயுமே போட்டாச்சுங்க. ஃப்ரண்ட்டில் போடும்போது ஒரே ஒரு ஃபஸ்ட்டில் இருக்கிற பேர்ட் மட்டும்தாங்க நான் போட்டிருக்கேன். போட் நெக் வந்து வச்சுட்டு போட் நெக்கில் இந்த மாதிரி பின்னாடி கொடுத்துருக்கோங்க. இது வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர் ஒருத்தங்க எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க, இந்த ப்ளவுஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கும் இந்த மாதிரி ப்ரூச்சஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும், ஆரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பவி டிசைனர்ஸ் வந்து காண்டாக்ட் பண்ணலாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் ரேஞ்சில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இதோட ஸ்டிச்சிங் காஸ்ட் ப்ரூச்சஸ் எல்லாத்தையும் சேர்த்தியே வந்து நாங்கள் 1400க்கு தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இன்க்ளூடிங் வந்து கொரியர் சார்ஜ் எல்லாத்தையுமே சேர்த்து 1400 தாங்க பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த ஒர்க் எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து தாராளமாக எங்ககிட்ட சென்ட் பண்ணலாம். ஆரி ப்ரூச்சஸ் 2மே நாங்கள் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தரேங்க. அது நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணும் அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த ஒர்க்குக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க, அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் வந்து சொல்லலாம். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோஸ் அப்கமிங்கில் வேணும், எதை பற்றி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணலாம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிக்கோங்க. பவி